தேவனுக்கே மகிமை. விருதுநகரில் நமது ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் வருகின்ற 21/2/2026 சனிக்கிழமையன்று விருதுநகரில் உள்ள நமது எழுப்புதல் ஜெப மையத்தின் அருகில் அமைந்துள்ள ஆசீர்வாத மையத்தில் வைத்து காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை நடைபெறும். உன்னதங்களிலிருந்து தேவன் ஒரு பங்கு அனுப்பிட்டா அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. அது உனக்கு தான். அட்ரஸ் உனக்குன்னு போட்டார்னா அதை மாத்த யாரும் இல்ல. பரலோகத்திலிருந்து எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் நமக்கு இறங்கி வருகிறது. ஆனால் அதையும் தாண்டி சீயோனிலிருந்து கர்த்தருனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கும் பொழுது அது எவ்வளவு ஒரு பாக்கியம் உள்ளதாக இருக்குமாமே. உபவாசத்தோடு உங்களை தாழ்த்தி வந்திருக்கிற உங்கள் குடும்பங்களை சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் இருந்தும் ரயில் நிலையங்களில் இருந்தும் வாகன வசதியும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. எந்த எல்லையிலேயே சிட்சைகள் வந்தது உங்களுக்கு? Which border you got the punishment? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த சிட்சையிலிருந்து விடுதலையை கொடுக்கிறதற்காக உபவாச கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். நெடுங்காலமாக நீங்க வேதனைப்பட்டு நீங்க எந்த காரியத்திற்காக நீங்க மனம் துவண்டு போயிருக்கிறீங்களோ அந்த நன்மை உங்களை தேடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. உபவாச கூட்டத்தின் முடிவில் வருகின்ற அனைவருக்கும் ஆசீர்வாத உணவு வழங்கப்படும். இந்த உபவாச நாளாகிய இன்றோடு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். இன்று முதல் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும்படி செய்வார். நீங்கள் இங்கு வந்து நிற்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை சாப போராட்டங்களோ குடும்ப சாபங்களோ எது இருந்தாலும் அதை ஆண்டவர் முற்றிலும் அகற்றி ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களை இங்கிருந்து அனுப்புவார் என்பதில் சந்தேகமே இல்லை. விருதுநகரில் நமது ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் வருகின்ற 21/2/2026 சனிக்கிழமையன்று விருதுநகரில் உள்ள நமது எழுப்புதல் ஜெப மையத்தின் அருகில் அமைந்துள்ள ஆசீர்வாத மையத்தில் வைத்து காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை நடைபெறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.